அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிதிஷ் பற்றின உண்மைகள் எல்லாமே நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இனியாவோட பர்த்டே பார்ட்டியை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி, செல்லியன், பாக்கியானு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, அது எப்படி நம்ம நினச்ச நேரத்துக்கு அவங்க வீட்டிலேருந்து வர முடியாதுல்ல, அப்படி வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம கூப்பிட்டு இங்கே வந்துட்டால் இனியோக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஆகிடும். அதனால் அவங்க முடிஞ்ச வரையும் அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங் கூட வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இங்கே எல்லாமே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி, ஈஸ்வரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இனியே என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட பிறந்தநாளை ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட் பர்த்டே நமக்கு இதுதான். ஆனால் நிதிஷ் என்னடான்னா நம்மக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு. என்னவோ குடிமூழ்கி போன மாதிரி எனி டைம் ட்ரிங்க் பண்ணிட்டு வராரு. ஆனால் இவங்க எல்லாருமே இப்படி தான் சொல்லி நம்மக்கிட்ட சமாளிக்கிறாங்க. அவர் அதை தாண்டி வேறு ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது நம்மக்கிட்ட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம நிதிஷ்கிட்ட பேச்சு கொடுக்கவும் செய்கிறாங்க. நம்ம இனியா, நிதிஷ் நாளைக்கு என்னோடய பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே நிதிஷ் ஓ அப்படியா, உனக்கு பர்த்டேனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ போல இருக்குது, ஜாலியாக வெளியில் போவேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன், அதே சாக்கில் அந்த ஆகாஷ் பையனை நீ மீட் பண்ண தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் ஒரு வார்த்தை விடுறாங்க. இதனால் இனியே என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளை போய் நம்மளுக்கு நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு டேடி பாட்டி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கடைசியில் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான ஜென்மனா நிதிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இனியா ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம இனியாவுக்கு ஃபேவராக சுதாகர், சந்திரிகா நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.